ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. மாண்பமைந்த நீதியரசர் உள்ளிட்ட நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். மைக் வேலை செய்தான். உடல்நலம் இல்லை என்பதால் பேசுவது கடினமாக இருக்கும் என்று ரவியிடத்தில் நான் சொன்னது உண்மைதான். ஆனால் கூட்டத்தை பார்த்த பிறகு பேசுகிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் சில கூட்டங்களை பார்த்ததற்கு பிறகு நான் மௌனமாக போயிருக்கிறேன் என்பதுதான் நான் சிறந்த பேச்சாளர் என்பதற்கான அடையாளமே. இந்த கூட்டம் எந்த கூட்டம் என்று இல்லை, கூட்டத்தை பார்த்ததனால் பேசுவதில்லை. யாரோடு பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் என்பதுதான் பேசுவதற்கான தளத்தை தீர்மானிக்கிறது. இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ரொம்ப கூடுதல் தகுதி இருக்கிறது. ஏனென்றால் தஞ்சை மண்ணில், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கிருஷ்ணமால் ஜெகநாதனின் கால்கள் படுவதற்கு முன்பாக அங்கு நடந்த கீழவெண்மணி படுகொலை பற்றி இந்த ஆவணப்படத்தில் சில காட்சிகள் இடம்பெறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கீழவெண்மணி படுகொலையை பற்றி முழு நீள 1 மணி நேர ஆவணப்படத்தை தயாரித்து இயக்கி 2005ஆம் ஆண்டு தமிழின் முதல் அரசியல் ஆவணப்படத்தை வெளியிட்டவன் நான். இன்னும் சிறப்பாக சொன்னால், இந்த திரைப்படத்தின், இந்த ஆவணப்படத்தின் முன்பாதி நான், பின்பாதி ரவி. யார் அழைத்து கிருஷ்ணம்மாள் தஞ்சாவூருக்கு வந்தார் என்று நீங்கள் பாடியதின் கவித்துவம் எனக்கு புரிகிறது. ஆனால் யாரும் அழைக்காமல் அவர் வந்தார் என்பதுதான் அவர் சிறப்பு. எங்கோ காந்தி கிராமத்தில் மதுரையில் பிறந்த அவரை போய் யாரும் அழைக்கவில்லை. நிலத்திற்கான பிரச்சனை தஞ்சை மண்ணில் நடக்கவில்லை. அடிப்படையான ஒரு வரலாற்று அதற்கு முன்பாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற அறிவார்ந்த சபைக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பல கோடி ரூபாய் மூலதனத்தில் மிக பிரபலமான திரை நட்சத்திரங்கள் மின்னும் ஒளிரும் ஒரு திரைப்படத்தை எடுப்பதை விட 1/2 மணி நேரம் 40 நிமிடமே இருக்கிற ஒரு ஆவணப்படத்தை இயக்குவது மிக மிக கடினமானது. ஏனெனில் திரைப்படங்களில் உண்மைக்கு பெரிய வேலை இருக்காது. கற்பனையின் பெயரால் பாய்ந்து வரும் தோட்டாவை கதாநாயகர்கள் நிறுத்துவார்கள். பாய்ந்து வரும் தோட்டாவை கதாநாயகர்கள் திருப்பி யார் துப்பாக்கி இயக்கினாரோ அவரை நோக்கி திரும்ப சிலபதியெல்லாம் நீங்கள் சினிமாவில் பார்த்து விட முடியும். நான் மேலும் விவரிக்க விரும்பவில்லை. கற்பனையால், புனைவுகளால், உண்மைக்கு நெருக்கமில்லாத செய்திகளால் ஒரு திரைப்படத்தை நடத்தி கொண்டு போய்விட முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இயக்குநராக சொல்கிறேன், ஒரு வணிக ரீதியான திரைப்படத்தில் நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் கதாபாத்திரங்கள் செய்யும். ஆமாம், அது எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஜீரோவாக இருந்தாலும் சரி, திரும்பணும், நடனா நடக்கணும். ஏன்னா அவங்க ஸ்டைலில் நடந்துக்கலாம். என்ன சொல்கிறார்களோ இயக்குநர்கள் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். இயக்குநர்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் ஆவணப்படத்தின் விதி அது அல்ல. ஆவணப்படத்தில் யாரை நீங்கள் ஆவணப்படுத்த விரும்புகிறீர்களோ அவர்களின் மொழிதான் ஆவணப்படத்தில் இருக்கும். அவர்கள் பேசுவதிலிருந்து உண்மையை ஒரு கலைஞன் தேடி எடுக்க வேண்டும். ஒரு ஆவணப்படத்தை இயக்குவது என்பது மிக மிக கடினமான செயல். ஒட்டுமொத்த திரைப்படத்தில் ஒரு இடத்தில் உண்மைக்கு மாறான ஒரு செய்தி இருந்தாலும் அந்த படம் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டுவிடும். எனவே முழுக்க ஃபெரட்டிங் தி, ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபெரட்டிங் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ் என்பதுதான் ஒரு ஆவணப்பட கலைஞனின் மிகப்பெரிய கடமை. அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு இருந்த சூழலை என் முந்தைய ஆவணப்படம் பேசுகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். முந்தைய தஞ்சை மாவட்டத்தில்
நிலம் வேண்டும் என்ற போராட்டத்தை யாரும் நடத்தவில்லை. அங்கு நடந்தது நிலத்திற்கான போராட்டமே அல்ல, அங்கு நடந்தது கூலிக்கான போராட்டம். 3 படி நெல் கொடுப்பார்கள், அரைப்படி நெல் கூட வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடந்தது. அதுவும் அரிசி கொடுக்க மாட்டார்கள் கூலியாக. 2க்கும் வேறுபாடு இருக்கிறது. நெல் கூலியாக கொடுப்பதற்கும் அரிசி கூலியாக கொடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அரிசி கூலியாக கொடுத்தால் அப்போதே இரவு வந்து சமைத்து விடலாம். நெல் கூலியாக கொடுத்தால் திரும்பி வந்த உடனேயே சமைக்க முடியாது. குத்தி உடைத்து புடைத்து பிறகு 8-9 மணிக்கு மேல்தான் சமைக்க வேண்டும். சமைத்து முடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு இரவு தண்ணீர் வைப்பதற்கு வயக்காட்டுக்கு போய்விட வேண்டும். அங்கிருந்த ஒடுக்குமுறைகளை நான் பட்டியல் போட வேண்டும் என்று விரும்பினால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். பெண்கள் தலை சீவ முடியாது, பின்னல் போட்டுக்கொள்ள முடியாது, முழங்காலுக்கு கீழே புடவை கட்ட முடியாது, வீட்டு வாசலில் கோலம் போட முடியாது, அனுமதி கிடையாது. ஆண்டைகளின் நிலப்பிரபுக்களின் அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது. திருமணமான அன்று முதலிரவு மனைவியை தனியாக விட்டுவிட்டு வயக்காட்டில் போய் படுத்து கிடந்த ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரோடு அவர்களின் பேட்டியை எடுத்திருக்கிறேன். முதலிரவு மட்டுமல்ல, எப்போது முதலிரவு நடந்தது என்றே தெரியாத அளவுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அவளுக்கு சபிக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடம் இல்லை, ஆவணப்படுத்தும் பழக்கம் இந்தியர்களுக்கு இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் மறுக்கவில்லை. ஆனால் ஆவணப்படுத்துவதற்கான மொழியும் கல்வியும் இந்தியர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. ஒரு இடைக்காலத்தில் வள்ளுவன் ஆவணப்படுத்தியிருக்கிறான், இளங்கோ ஆவணப்படுத்தியிருக்கிறான். 49 பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த சங்க காலமும் தமிழும் நமக்கு இருந்தது. ஆனால் நம் தலைமுறையில் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் கல்வி இல்லாத ஒரு சமூகம் இந்தியாவில் இருந்தது. இடையில் நமது கல்வி பறிக்கப்பட்டு விட்டது, நமது எழுத்து பறிக்கப்பட்டு விட்டது, நமது மொழி பறிக்கப்பட்டு விட்டது. எனவே ஆவணப்படுத்தும் தன்மையை அந்த சமூகம் இழந்து தவித்து நின்றது. இப்போதுதான் நாம் கொஞ்சம் விழித்து கொண்டு பழைய வரலாறுகளை தேடி தேடி ஆவணப்படுத்த தொடங்கி இருக்கிறோம். ஒரு சிறிய செய்தி. அமெரிக்கன் கல்லூரியில் முதன்முறையாக அவர் மாணவியாக படித்து தேர்வு பெற்று மதுரை மாவட்டத்திலேயே ஒன்றுபட்ட மதுரை மாவட்டம்னா தேனி வரைக்கும் போகிறது. அது முதல் இளங்கலை பட்டதாரி என்ற உண்மையை கண்ணன் சொன்னார். இன்னொரு உண்மையையும் ஆவணப்படுத்தி அவர் சொல்வார். நூற்றுக்கணக்கான ஆண்கள் படித்த அமெரிக்கன் கல்லூரியில் அன்றைக்கு படித்தது 14 பெண்கள். 14 பெண்களில் மிச்சம் இருக்கிற 13 பெண்களும் கிருஷ்ணம்மாளை தொட்டு பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர் தீண்டத்தகாதவர், தாழ்த்தப்பட்டவர், தீண்டாமையின் கொடிய கரங்களால் தீண்டப்பட்டவர். அவர் தீண்டாமையின் கொடிய கரங்களால் தீண்டப்பட்டவர். 3 நாட்கள் அவர் காந்தியோடு இருந்தார் என்கிற செய்தியை காட்டிலும் அப்படியான ஒரு இடத்தில் பிறந்து வந்த பெண்ணை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிற ஒரு காந்தி இருந்தார் என்பதுதான் இந்திய சமூகத்தின் வெற்றி. இந்த படம் ஒரு பார்ப்பதற்கு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கையை பற்றி பேசுகிற படம் போல தெரியும். நுட்பமாக பார்க்கிறவர்களுக்குத்தான் இதன் அரசியலும் வரலாறும் இதற்கு பின்னே இருக்கிற நுட்பமான அரசியல் புரியும். நான் காந்தி கிராமத்தில் பணியாற்றிய காந்தியர்களை பலரை நேரில் சந்தித்திருக்கிறேன். ராமச்சந்திரன், அருணாசலம், டாக்டர் கௌசல்யா, உங்களுக்கு தெரியும் தானே? டாக்டர் கௌசல்யாவுக்கும் கிருஷ்ணம்மாளுக்கும் என்ன உறவு தெரியுமா உங்களுக்கு? கீழவெண்மணியில் 1968 டிசம்பர் 24ஆம் தேதி 44 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தில் பறவைகளையும் விலங்குகளையும் சுடும் துப்பாக்கிகளை கொண்டு ஏழை கூலி விவசாயிகளை சுட்டார்கள். ஈயக்குண்டுகள் பாய்ந்த உடனேயே எதிர்த்து தாக்குதல் நடக்காமல் ஓடி போய் விடுகிறார்கள் விவசாய கூலிகள். நடக்க முடியாமல் உடம்பெல்லாம் தோட்டாவோடு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். தோட்டாவோடு உயிர் பிழைத்தவர்கள். தீக்கிரையான 44 பேரின் உடலையும் பிரேத பரிசோதனை செய்தது கௌசல்யா அம்மா. ஆமாம்,
44 பேரின் உடலையும் அடையாளம் இறந்தது ஆணா பெண்ணா என்று தெரியாத அந்த உடல்களை பிரேத பரிசோதனை செய்தது கௌசல்யா அம்மா. தப்பித்து பிழைத்து வந்தவர்களின் உடலில் தங்கி இருந்த தோட்டாக்களை அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்தது கௌசல்யா அம்மா. அதில் பலரது உடம்பிலே இருந்து தோட்டாக்கள் நீக்கப்படவே இல்லை. மரணத்தின் இறுதி வரை தோட்டா நீக்கப்படாமல் இந்த அருக்கு என்று என் கேமராவுக்கு முன்பு தங்கள் உடம்பில் பாய்ந்த தோட்டாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தங்கள் உடம்பில் பாய்ந்த தோட்டாவை காட்டியவர்கள் இருக்கிறார்கள். இங்கே நம் சமூகத்தில் ஆவணம் தோட்டாவாக இருக்கிறது. எளிய மனிதர்களின் உடம்பில் தோட்டாவாக ஆவணங்கள் இருக்கிறது. போலீஸ் உங்களை அடிச்சிருக்காருன்னு கேட்குற போது அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நல்லா அடிச்சிருக்கு உற்சாகமாக. கேரளாவில் கௌரி அம்மா என்று ஒரு அம்மா இருந்தார். அந்த அம்மாவிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள் போலீஸ்காரர்கள் உங்களை என்ன செய்தார்கள் என்று. கௌரி அம்மா 78 வயது கௌரி அம்மா தலை குனிந்து கொண்டே சொன்னார், போலீஸ்காரர்களின் தத்திகளுக்கு மட்டும் குழந்தைகளை பிறப்பிக்கும் ஆற்றல் இருந்தால் நான் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றிருப்பேன் என்று சொன்னார். இங்கே ஆவணங்கள் எங்கே இருக்கிறது? எளிய மனிதர்களின் உடம்புகளில் தோட்டாவாக இருக்கிறது. நிலத்துக்காக போராடவில்லை. இந்த ஆவணப்படத்தில் ஒரு செய்தி சொல்கிறார்கள், ஒரு முதல் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதுதான் விவசாய கூலிகளுக்கான நடந்த முதல் ஒப்பந்தம். அரைப்படி கூலி கூட வேண்டும் என்று ஒப்பந்தம். அரைப்படி கூலி கூட தருவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லோரும் வேலைக்கு திரும்புகிறார்கள். நண்பர்களே, அதுவரை தரப்பட்ட கூலி 3 படி, கூட கேட்டது அரைப்படி. 3.5 படி தருவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தான மறுநாளைக்கு பிறகு ராஜார்கள் சொன்னார்கள், நாங்கள் இதுவரை கொடுத்தது 2 படி. ஏனென்றால் ஏற்கனவே அமலில் இருக்கும் 3 படிக்கும் கூடுதலாக அரைப்படி சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் எழுத தவறியதை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு முறை பேசுகிறப்போ சொன்னீர்கள், ஒவ்வொரு சொல்லையும் ஏன் சொல்லுக்கிடையே இருக்கிற அரைப்புள்ளியை கூட கவனிக்க வேண்டும் என்று நீதியரசர் சொல்லுவார். என்ன கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டு அதற்கு மேல் அரைப்படி என்று எழுதாததை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தது 2 படி, அரைப்படி கூட கொடுக்கிறோம் என்று 2.5 படியாக்கி ஏற்கனவே கொடுத்த அரைப்படியையும் குறைத்த போதுதான் பெரும் போராட்டம் கூலிக்காக எழுகிறது. அந்த கூலிக்கான போராட்டத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் நிலங்கேட்டு போராடவில்லை. ஒரு ஆச்சரியமான உண்மை உங்களுக்கு சொல்கிறேன். தஞ்சை மாவட்டத்தில் நான் எந்த பெயரையும் குறிப்பிட விரும்பவில்லை. பெரும்பான்மையான மிராசார்களுக்கு இருந்த 1000 வேலி, 1000, 800 வேலி, 900 வேலி, 700 வேலி நிலங்கள் எதுவும் அவர்களுக்கு சொந்தமானதில்லை. தஞ்சை மாவட்டத்தில் இருந்த திருக்கோவில்களுக்கு சொந்தமானவை. எல்லாம் திருக்கோவில் நிலங்கள். ஒரு மிராசாருக்கு 1000 வேலி இருந்தது நிலம். திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கும் 1000 வேலி நிலம். அந்த மிராசார் ரொம்ப பெருந்தன்மையோடு சாமிக்கும் நமக்கும் சமமாக இருக்கக்கூடாது என்று 1 வேலி நிலத்தை, ஏற்கனவே அவருக்கு சொந்தமாக இருந்த கோவில் நிலத்தையே, அவருக்கு சொந்தமாக இருந்த 1000 வேலி நிலத்திலிருந்து 1 ஏக்கர் 1 வேலியை தியாகராஜ சுவாமிக்கு எழுதி கொடுத்து, சாமி நம்மளை விட பெரிய ஆள், 1 வேலி நிலம் கூட இருக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்த வரலாறு உண்டு. அங்கே மக்கள் நிலங்கெட்டு போராடவில்லை, கூலி கெட்டு போராடினார்கள். கூலி உயர்வுக்கான போராட்டம் உச்சத்தை அடைந்து கூலி தருகிற ஒரு காலம் வந்ததற்கு பிறகு இந்த கூலி போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாது, நிலம் பெற்று தர வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தபோது அதை அங்கு கூலிக்கான போராட்டத்தை நடத்தியவர்களே முயன்ற போது அதில் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை வந்தபோது பாலபாரதியினுடைய வாக்குமூலப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பியதை அவர்கள் செய்ய முடியாமல் போனதை எங்கோ மதுரை மாவட்டத்தில் பிறந்த கிருஷ்ணம்மாள் தஞ்சை மாவட்டத்திற்குள் வந்து மிராசார்களோடு பேசி உரையாடி விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு போலீசாரால் துரட்டப்பட்டு அதனால் தொடர்ந்து பேசி 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 அவரிடம் இருந்து அவர்களுக்கு சொந்தமில்லாத நிலங்களை அவர்களிடமிருந்து பெற்று எளிய மக்களுக்கு 3 ஏக்கர் 5 ஏக்கர் என்று சொந்தமாக எழுதி கொடுத்த பெருமை கிருஷ்ணம்மாளுக்கு உண்டு. இதுதான் கிருஷ்ணம்மாளின் வரலாறு. நிலமற்ற கூலிகளை சிறு நிலமுடைய தங்கள் சொந்த நிலத்தில் உழைப்பதன் வழியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளும் மனிதர்களாக அவர் மாற்றினார்கள். அந்த வெற்றி கிருஷ்ணம்மாளுக்கு எங்கே இருந்து வந்தது? அந்த மனம் கிருஷ்ணம்மாளுக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அது காந்தியிடமிருந்து வந்தது.
நீங்கள் வேண்டுமானால் இந்த ஆவணப்படம் கிருஷ்ணமால் ஜெகநாதன் பற்றி ஆவணப்படம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பின்னே முழுக்க எல்லா காட்சிகளிலும் காந்தி காட்சி அளித்து கொண்டே இருக்கிறார் எனக்கு. ஆம், அங்கிருந்து தான் வினோபாபாய் வந்தார், அங்கிருந்து தான் ஜேசி குமரப்பா வந்தார், அங்கிருந்து தான் ராமச்சந்திரன், அங்கிருந்து தான் அருணாச்சலம், அங்கிருந்து தான் ஜெகநாதன், அங்கிருந்து தான் கிருஷ்ணம்மாள், அங்கிருந்து தான் கௌசல்யா. நாகப்பட்டினத்தில் அரசு மருத்துவமனையில் 44 உடல்களை பிரேத பரிசோதனை செய்துவிட்டு துப்பாக்கி குண்டுகளை எடுத்து அறுவை சிகிச்சை செய்துவிட்டு எடுக்க முடியாத துப்பாக்கி குண்டுகளை அப்படியே விட்டு நாகப்பட்டினத்தில் இருந்து மாற்றலாகி திண்டுக்கல்லுக்கு காந்தி கிராமத்திற்கு போன கௌசல்யா அம்மா இங்கே நடந்தவைகளை எல்லாம் அம்மாவுக்கு சொன்னபோது, இனி இந்த நாட்டில் இருக்க மாட்டேன், அந்த மக்களுக்கு நிலம் வாங்கி தருவேன் என்று யாரழைத்தும் இல்லாமல் தன் விருப்பத்தில் நிலம் பெற்று தர வேண்டும் என்று அவர் போனார். அந்த நிலத்திற்கான போராட்டத்தில் அவர் வென்றார் என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் முயற்சி வெற்றி என்றால் அது காந்தியத்தின் வெற்றி. நான் இன்னும் நிறைவாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறேன். காந்தி தோற்கடிக்கப்பட்டு விட்டார். 3 தோட்டாக்களால் காந்தி தோற்கடிக்கப்பட்டு விட்டார். ஆனால் காந்தியத்தை எவராலும் தோற்கடிக்க முடியவில்லை. காந்தியை கொண்டவர்களே தன்னை வணங்கும் இடத்திற்கு காந்தி உயர்ந்து போய்விட்டார். ஆமாம், அவரை கொண்டவர்களே அவரை வணங்கும் இடத்திற்கு அவர் போய் உயர்ந்து விட்டார். அந்த காந்தியத்தின் மேன்மை இந்த திரைப்படத்தில் மிளிர்கிறது. அழகான ஒளிப்பதிவு, அகிம்சையான இசை. இந்த ஆவணப்படத்தில் யாரு? நன்றி. எந்த தொந்தரவும் செய்யாமல் ஏறக்குறைய காந்தியன் அகிம்சையான ஒரு இசை, அழகான ஒளிப்பதிவு, மிதமான காட்சிகள் என்று தன் வாழ்க்கையை மிகைப்பட பேசுகிற, மிகை உணர்ச்சி கூட இல்லாமல் நடந்தவைகளை ஏதோ இன்று நடந்ததை போல் நேற்று நடந்ததை போல் எளிய மொழியில் பேசும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாக்கு மூலமும் இந்த ஆவணப்படமும் என்பது காந்தியத்தின் வெற்றியை நிலைநிறுத்துகிறது. 3 நாட்கள் 1946ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்திருந்த போது, அதற்கு முந்தைய முறை மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் கோவிலுக்கு போகாமல் திரும்ப போன காந்தி 39 வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்கு அழைத்து போன பிறகு 46 மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் போன காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஒரு தில்லையாடி வெள்ளியம்மைக்கு பின்னே போய் அவளிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதிய காந்திக்கு பின்னால் உலக வரலாற்றில் பெண்கள் திரண்டது போல் யாருக்கு பின்னாலும் திரண்டதில்லை. உலக வரலாற்றில் காந்திக்கு பின்னால் பெண்கள் திரண்டது போல் எந்த நாட்டிலும் எந்த தலைவருக்கு பின்னாலும் அவ்வளவு பெண்கள் திரண்டதில்லை. அப்படி திரண்டு அவருக்கு அருகிலேயே போயிருந்து அவருக்கு பணியுடையும் செய்து அவர் காலத்திற்கு பின்னும் மறைவுக்கு பின்னும் ஜெயபிரகாஷ் நாராயணோடு வினாபாவோடு காந்தியத்தோடு தொடர்பு கொண்டு இன்றும் காந்தியத்தை அகிம்சையை தன் மனதில் தன் வாழ்வில் மேற்கொண்டு வாழும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் ஆவணம் என்பது எனக்கு காந்தியத்தின் வெற்றியை சொல்லுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு புதுடெல்லிக்கு போயிருந்தேன். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திற்கு போயிருந்தேன். ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரை இழந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதிலும் அந்த இடத்தில் அவர் கடைசியாக தங்கியிருந்த இடத்திலிருந்து அவர் சுட்டுக் கொல்லப்படும் வரையிலான காலடி தடங்களை பதித்திருப்பார்கள். டெல்லிக்கு போனால் பாருங்கள், இங்கிருந்து தான் அவர் நடந்து போனார் என்று காலடி தடங்கள் போட்டிருப்பார்கள். நீங்கள் வெளியே பார்த்து கொண்டே வந்தால் அந்த காலடி தடங்கள் அப்படி போய் ஒரு படியில் ஏறி ஒற்றை காலடி தடத்தோடு அது முடிந்துவிடும். டெல்லிக்கு போய் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு காலடி தடத்தோடு, அதுவும் இடது காலடி தடத்தோடு காந்தியின் இறுதி முடிவு எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன், ரவி, காந்தியின் அடுத்த காலடி தடத்தை இந்த படத்தின் மூலம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நன்றி.